திருச்சிற்றம்பலம். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணர் முதலாய் உள்ள சுரநரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தானச் செய்தியும் சென்றிடாவே. சைவ சித்தாந்த சாஸ்திரத்தினுடைய முடிவு, சைவாகமத்தினுடைய முடிவு குருவே சிவம் என கூறினன் நந்தி. குருநாதர் தான் சிவம் என்பது தான் இதில் உள்ள முடிந்த முடிவு. அதனால் சைவ சமயத்தினுடைய அடிப்படையே குருவை கடவுளாக வழிபாடு செய்வது. இந்த நெறிமுறையை சைவ சமயம் தான் முதலிலே உலகிற்கு வழங்குகிறது. இதனை வைதிக சமயங்கள், அதாவது வேதத்தை மட்டுமே பிரமாணமாக கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில் இதனை குருவுக்கு வழிபாடு செய்வதற்கு ஒரு தினமாக கொண்டாடுகிறார்கள். அது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம். இதை குரு பூர்ணிமா என்றும் வியாச பூர்ணிமா என்றும் இதனை கொண்டாடுவது வழக்கம். இது இன்றைக்கு பரவலாக எல்லா சமயத்தாருமே இதை கொண்டாடுகிறார்கள். வியாச பூர்ணிமா, வியாசம் என்கின்ற சொல்லுக்கு கட்டுரைத்தல் என்று பொருள், அதாவது ஆசிரியர் என்று ஒரு பொருள் சொல்லலாம். ஒரு விஷயத்தை விரிவாக நமக்கு எடுத்து கூறுகிறவர்கள் ஆசிரியர். ஆசு இரியர். ஆசு என்றால் குற்றம், இரித்தல் என்றால் நீக்குதல் என்று பொருள். அப்போது ஆசிரியர், அதனாலே அவருக்கு குற்றத்தை நீக்குகிறவர் என்று பொருள். இதற்கு குருநாதர், ஆசிரியர் தான் குருநாதர். அந்த குருவை வணங்குகின்ற நாளாக இந்த ஆடி மாத பௌர்ணமி தினத்தை வைதிக சமயங்களிலே வைத்திருக்கிறார்கள். இதை வியாச பூர்ணிமா என்று கொண்டாடுகிறார்கள். வியாசருடைய பூஜை தினம் என்று இதை பொதுவாக சொல்கிறார்கள். பொதுவாக ஒரு ஆசிரியர் அமர்ந்து ஒரு பாடம் நடத்துகிறார் என்றாலே அவர் பாடம் நடத்தக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பீடத்திற்கே வியாசபீடம் என்று தான் பெயர். வியாசம் என்றாலே ஆசிரியர் என்று தான் பொருள். ஆனால் பொதுவாக இது வேத வியாசரை குறிக்கிறது. பொதுநிலையில் வியாசர்னால் நமக்கு வேத வியாசர் தான் தெரியும். அவருக்கே என்ன பெயர்னா பாதராயணர் என்பது தான் அவருடைய நாமம். இந்த வியாசர் என்பது அவருக்கு அவர் செய்த தொழிலாளி, தமிழிலே தொழில் பெயர் என்று ஒன்று உண்டு, அல்லது வினையால் அடையும் பெயர். வகையில் வேதங்கள் எத்தனையோ கோடி, இது எண்ணிறந்த புனித வேதம் எடுத்து ஓதினார் என்று பெரிய புராணத்தில் காட்டுகிறார். அப்படி நிறைய வேதங்கள், எத்தனையோ கோடான கோடியாக இருந்த வேதங்களை 4ஆக பகுத்து கொடுத்தவர் வியாசர். அதனால் அவருக்கு வேத வியாசர் என்று பொருள். இந்த வியாசருக்கு ஒரு பூஜை தினம் அல்லது குருவுக்கு ஒரு பூஜை தினம் என்பதாக வைதிக சமயத்தில், உதாரணத்துக்கு பொது உலகத்தில், பொது வாழ்வியலில் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி டீச்சர்ஸ் டே என்று நாம் எல்லாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய டீச்சருக்கும் அந்த தினத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா அது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தன்னுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த ஆசிரியர் தினம் என்பது இன்றைக்கு தனக்கு வித்தை கற்றுக் கொடுத்த அனைவருமே வணங்கக்கூடிய ஒரு நாளாக அனைத்து சம்பிரதாயத்தினருமே சொல்கிறார்கள். அவ்வகையில் இந்த வியாச பூர்ணிமா என்பது வைதிக சமயத்தை, அதாவது வைதிக சமயம் என்ன சொல்ல வருகின்றேன்னா, வேதத்தை மட்டுமே பிரமாணமாக கொண்டிருக்கக்கூடிய சமயத்தார் அவர்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக இருந்தாலும் உலக வழக்கம் எல்லாவற்றையுமே எல்லாருமே அறிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருப்பதனால அனைத்து சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுமே இந்த தினத்தை கொண்டாடக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. அவைகளே எல்லாருமே அன்றைய தினத்தில் வியாசரை பூசிக்கிறார்கள், அதாவது வேத வியாசரை பூசிக்கிறார்களோ இல்லையோ, அந்த தினத்திலே நம்முடைய ஆசிரியர் அல்லது நம்முடைய குருநாதரை நாம் வணங்க வேண்டிய ஒரு தினமாக கொண்டு அதை நாம் கொண்டாடுவோம் என்று இன்றைக்கு நிறைய பேர் அந்த ஆடி மாத பௌர்ணமி தினத்தை, வியாச பூர்ணிமாவை கொண்டாடுகிறார்கள். அவையில் இந்த வியாச பூர்ணிமாவை நம்முடைய குருநாதரை வணங்கக்கூடிய ஒரு தினமாக கருதி நம்முடைய குருநாதரை நாம் போற்றி வணங்குவோம் என்று இதனை இந்த சிறப்பான நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம்.